ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே எப்படி ஈஸியாக ஃபோக்கஸ் லைட் செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ சொல்கிறேன். 13 வாட்ஸில் ஒரு ஃபோக்கஸ் எல்இடி ஒன்று வாங்கிக்கோங்க. ரொம்ப ப்ரைஸ்லாம் இருக்காது, 500 to 600 தான் வரும். இந்த வாட்ஸில் எடுத்தால் தான் பிரைட்னஸ் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு அட்டைப்பெட்டியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோக்கஸ் லைட்டை வந்து ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 17 சென்டிமீட்டர் வருது. அப்புறம் மெஷர் பண்ண அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் வச்சு இந்த மாதிரி நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் இருக்கிற அளவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பீஸை வச்சு தான் ஒரு 4 பீஸ் சேமாக செய்ய போகிறோம். எதுக்குன்னா நம்மளுக்கு அளவு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஃபோக்கஸ் எல்இடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது எதுக்காண்டி பண்ணுறோன்னா எல்இடியோட ஃபோக்கஸ் வந்து எந்த பக்கமும் செதறாமல் ஒரே பக்கமாக அடிக்கிறது மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணால் தான் பிரைட்னஸ் வந்து ஈவனாக ஒன்று போல் விழும். இந்த மாதிரி 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வரிசையாக ஒட்டிட்டு மடித்து ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த அலுமினியம் ஃபாயில் இருந்தால் தான் அந்த பிரைட்னஸ் ஒன்று போல் ஈவனாக விழும். அப்புறம் அந்த மேலே உள்ள அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சதுரமாக ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீஸு கரெக்டாக அதில் செட் ஆகுதான்னு மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் எல்இடி ஃபிட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம எல்இடி சைஸ்லேருந்து 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் கம்மியான அளவில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வீடியோவில் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டர் பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்இடியில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி மேட்சாக இருக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை பாக்ஸில் 2 பக்கமும் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கரெக்டாக ஈவனாக ஒட்டுங்க. எந்த பக்கமும் சைடில் கேப் இல்லாத மாதிரி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம இது மேலே எல்இடி ஒட்டும் போது வெளியே எங்கேயும் லைட் செதறக்கூடாது. அப்புறம் எல்இடி லைட்டில் 4 பக்கமும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி அதை அப்படியே ஒட்டிடுங்க. இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க. இதை வச்சு தான் அந்த பாக்ஸ் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். ஒட்டினதுக்கப்புறம் எல்இடியை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. எல்இடி ஒட்டினதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இப்போ லைட் ஆன் ஆகும்போது அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதுனால ஃபோக்கஸ் வந்து ஒன்று போல் ஈவனாக விழும். நான் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த கண்டிஷனில் ஆன் பண்ணும்போது அதோட ஷேடோ வந்து பயங்கரமாக விழும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அது மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட் வாங்கிக்கோங்க. பட்டர் ஷீட் எடுத்து வீடியோவில் நான் காட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பட்டர் ஷீட் ப்ரைஸ் ஒன்றும் அதிகமாக இருக்காது, 5 to 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலாம் வராது. அது ஒட்டினதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள். உங்களுக்கு ஷேடோ ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக விழும். நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக விழுது தெரியுதா? போனதில் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். பிரைட்னஸ் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அந்த பாக்ஸை சுற்றி இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க. சும்மா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காண்டி தான். லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டோட ஃபோக்கஸ் ஒரே இடத்துல சேமாக எவ்வளோ அழகாக விழுது பார்த்தீங்களா? இப்படி விழுந்தால் தான் நீங்கள் வீடியோ எதுவும் எடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் லைட்டை டாப் ஆங்கிள்லேருந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபோக்கஸ் லைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோட ஃபோக்கஸ் வந்து ஒன்று போல் ஈவனாக எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த இடமே அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோவோ இமேஜோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதோட ரிசல்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ பிஃபோரில் காமிச்சிருக்கிறது வந்து வெறும் டியூப் லைட்டை போட்டு எடுத்தேன். ஆஃப்டரில் உள்ளது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் லைட்டை ஆன் பண்ணி எடுத்தேன். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொருளோட கலரை எவ்வளோ அழகாக எடுத்து காட்டுது பாருங்கள். டியூப் லைட்டில் உள்ளது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் லைட்டை ஆன் பண்ண இடத்துல உள்ளது அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ கிளியராக இருக்குது. பொருளில் உள்ள லட்ரு முதற்கொண்டு நம்ம ஃபோக்கஸ் லைட்டில் உள்ளது அவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். ஒரு ஃபோக்கஸ் எல்இடி மட்டும் இருந்தால் வீட்லேயே அழகாக நம்ம இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வெளியே அதிக காசு கொடுத்து வாங்கணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.